மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனு மீது விசாரணையானது நடைபெறும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அசோக் நகர் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய விவகாரத்தில் தற்பொழுது மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், தற்பொழுது மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரம். வணக்கம். மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தற்போது அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்துள்ள நிலையில மனு மீதான விசாரணைக்கு இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. இந்த நிலையில மகாவிஷ்ணுவை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையிலிருந்து அழைத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில மகாவிஷ்ணுடைய பின்னணி குறித்தும் இந்த போலீஸ் காவலில் விசாரிக்க இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம யாருடைய தூண்டுதல் பேர்ல பேசினால் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் இவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு போலீசார் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். ஆனால் 7 நாட்கள் இவங்க மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில மேஜிஸ்ட்ரேட் எத்தனை நாள் கொடுக்கிறாரோ 3 அல்லது 5 நாள்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த எத்தனை நாள் கொடுக்கிறாரோ அத்தனை நாள் போலீஸ் காவலில் அவரை எடுத்து விசாரிப்பதற்கு போலீசார் திட்டம் திட்டிருக்கிறார்கள். அதுவும் பல கேள்விகளை அவரிடம் எழுப்ப இருக்கிறார்கள். இது போல இந்த மாதிரியான சொற்பொழிவு ஆற்றுறது பல பள்ளிகளுக்கு சென்று பண்ணியிருக்காரா, இதே மாதிரி வேற ஏதாவது பள்ளியில இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருக்கிறாரா பள்ளியில் சென்று அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அவரிடம் எழுப்ப இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரியான சொற்பொழிவு ஆற்றினார், அது மட்டும் இல்லாமல் எத்தனை பள்ளிகளை நேரில் சென்று இந்த மாதிரியான சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார், அது மட்டும் இல்லாமல் இதோடைய பின்னணி என்ன, உங்களுடைய பின்னணி நீங்கள் யார் சொல்லி இதை செய்யறீர்கள் என்ற பல கேள்விகளை அவரிடம் முன்வைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து மகாவிஷ்ணுவை தற்போது ஆஜர்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்துல எத்தனை நாள் போலீஸ் காவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பிப்பார். அதன் பிறகு நேரடியாக போலீசார் அவரை ஒரு ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதற்கு போலீசார் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.